மக்களே, போன வாரம் சொன்ன கதையை தொடர்வோமா? பீமன் கிருஷ்ணரிடம் கேட்டார், ஜராசந்தனை நான் ஒருவராகவே கொல்ல முடியுமா கிருஷ்ணா? அதற்கு கிருஷ்ணர், நீ அவனை கொன்றாலும் கொல்லாமல் விட்டாலும் கூட ஜராசந்தன் உன்னை தேடி உன்னை மட்டும் கொல்ல வேண்டுமென்று வந்து விடுவான். அது உறுதியே பீமா என்றார். பீமன் ஆச்சரியப்பட்டு மீண்டும் கேட்டார், ஏன்? அவன் உங்களை எல்லாரையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறான் கிருஷ்ணா, அதற்கு காரணம் என்ன? கிருஷ்ணர் சிறு பார்வையுடன் அவனை நோக்கி புன்னகைத்து ஜராசந்தனுடைய பிறப்பை பற்றிய கதையை கூற ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் மகத மண்டலத்தின் அரசராக இருந்த பிரகத்ருதனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததால் அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு ரிஷி தோன்றி, இந்த பழத்தை உன் இரு மனைவிகளுக்கும் உணவாக கொடுத்து பருகச் செய்தால் உனக்கு மிக வலிமையுள்ள மகன் பிறப்பான் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். அரசருக்கு இரு மனைவிகள் இருந்தனர். இருவரையும் சமமாக நேசித்தார். எனவே ரிஷி கொடுத்த பழத்தை இரண்டாக வெட்டி தலா ஒரு பங்கை இரு மனைவிகளுக்கும் கொடுத்தார். 9 மாதங்களுக்குப் பிறகு இரு மனைவிகளுக்கும் பிரசவமானார்கள். ஆனால் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் இரு வடிவங்களாக பாதி பாதி உடல்களுடன் பிறந்தனர். ஒரு பிம்பத்திற்கு ஒரே கை, ஒரே கால் மற்றும் பாதி தலை மட்டும். அந்த உருவங்களை கண்டதும் தாய்களும் மற்றவர்கள் மிகவும் அச்சமடைந்தனர். அந்த இரு பகுதிகளாக பிறந்த குழந்தைகள் பிறந்தவுடன் உயிரில்லாமல் போய்விட்டன. மேலும் வெளியே இருந்து பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்ததால் ராஜா அந்த இரு உடலை 2 வேறுபட்ட துணிகளில் கட்டி அடைவிக்குள் உள்ள அடர்ந்த காட்டுக்கு கொண்டு சென்று தூக்கி எறியும்படி படைவீரர்களிடம் உத்தரவு செய்து அனுப்பினார். படைவீரர்கள் அந்த காட்டின் நடுவே அவற்றை விட்டு திரும்பிச் சென்றபோது அங்கேயே இருந்த ஜரா என்ற ஒரு ராட்சசி அக்குழந்தைகளின் இரு மூட்டைகளை கண்டாள். என்ன உள்ளதோ என்று திறந்து பார்த்தாள். அது 2 பாதி பாதி உடல் கொண்ட இரு சேய்களை கண்டாள். சரி, நான் எனது குகைக்கு கொண்டு சென்று இவற்றை உண்பேன் என்று நினைத்து இரு உடல் பகுதிகளையும் ஒரே மூட்டையில் கட்டி அவள் குகைக்கு கொண்டு சென்றாள். அங்கே சென்று அந்த மூட்டையை திறந்து பார்த்தபோது ஆச்சரியமாக இரு உடல் பகுதிகளும் ஒன்றோட ஒன்று பூரணமாக ஒன்றாகி அதற்கு உடனே உயிர் சென்று பிறந்த குழந்தை போல் உயன்று ஓங்கி கதறத் தொடங்கியது. அக்குழந்தையின் கதறலை தாங்காமல், இது அரச குடும்பத்தின் பிள்ளையென்றே தோன்றுகிறது, இந்த குழந்தையை கொன்றுவிட எனக்கு மனமில்லை என்று அந்த ராட்சசி படைவீரர்களிடம் சொல்லி குழந்தையை அவர்களிடம் ஒப்படைத்தாள். அதை 2ஐ ஒன்றாக்கி உயிர் பெறச் செய்ததாக நடந்த விவரத்தை அரசரிடம் விவரித்தாள். அரசர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த குழந்தைக்கு ஜரா என்ற ராட்சசியின் பெயரும் சந்த எனும் இணைச்சொல்லும் சேர்க்கப்பட்டு ஜராசந்தன் என்று பெயர் வைத்தார். மேலும் ஜராசந்தனுக்கு ஒரு வரமும் உள்ளது. அதாவது, அவனை யாராலும் கொல்ல முடியாது. ஜராசந்தன் பிறந்த அதே நட்சத்திரத்தில் பிறந்தவர் இன்னும் 4 பேர் உள்ளனர். அவர்களையும் யாராலும் கொல்ல முடியாது. இந்த 5 பேருள் முதலில் ஒருவர் மற்ற ஒருவரை கொன்றால் அவரே மீதமுள்ள மற்ற 4 பேரையும் கொல்ல வல்லவனாகி விடுவான். பீமா, ஜராசந்தன் பிறந்த இந்த நட்சத்திரத்தில்தான் நீயும் பிறந்தாயே. எனவே முதலில் நீயே ஜராசந்தனை சமாளித்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவன் உன்னை தேடி பிடித்து கொன்று விடுவான் என்று கிருஷ்ணர் சொன்னார். அதை கேட்ட பீமன் திடுக்கிட்டு, அவ்வளவு சக்தி வாய்ந்த ஜராசந்தனை நானே கொல்ல முடியும் என்று நீ சொல்கிறாயா கிருஷ்ணா என்று கேட்டார். அதற்கு சிரித்தபடி கிருஷ்ணர், நான் உன் பக்கத்தில் இருக்கும்போழும் கூட நீயோ தோல்வி பற்றி யோசிப்பதாம். அதனால்தான் பாண்டவர் கூட்டத்தில் பீமனுக்கு வல்லமை அதிகம், ஆனால் புத்தி குறைவாக உள்ளது என்று அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீ என்னை நம்பு, நான் உன்னை வழிநடத்துவேன் என்றார். பிறகு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பீமனும் பிராமண வேடத்தில் மகத மண்டலத்திற்கு சென்றனர். அங்கே ஜராசந்தனை சந்தித்தனர். ஜராசந்தன் அவர்கள் யாரென்று அறிவதை அறிந்திருந்தும் அறியாதது போல் நடித்து, என்ன பிராமணர்களே, இப்படி வந்திருக்கிறீர்களே என்று சந்தேகத்துடன் கேட்டான். அதற்கு அவர்கள், உனக்கு மல்ல யுத்தத்தில் மாறானவன் இல்லை, உன்னை வெல்ல யாரும் இல்லை என்று உலகு முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறதே. எங்களுக்குள் ஒருவர் உன்னை மல்ல யுத்தத்தில் வெல்வதை நீ நிரூபி, அப்போதுதான் உலகம் சொல்வதெல்லாம் உண்மை என நாங்கள் நம்புவோம் என்று சிட்டு வைத்தனர். ஆவேசமடைந்த ஜராசந்தன், சரி, எவன் வரவேண்டும், வரக்கூடும், உலகம் சொல்லுவது உண்மையா பொய்யா என உங்களுக்கே புரியப் போகிறது என்று பட்டறையில் இறங்கினான். பீமன் உடனே கிருஷ்ணரை பார்த்தார். சரி, செய் என்றபடி கிருஷ்ணர் கண்களால் அனுமதி தெரிவித்தார். பீமன் மல்லயுத்த போரின் மேடை சேர்ந்தார். இந்த 2 பலவறிந்த ஆட்களுக்கிடையிலான மோதல் கொடி பிடித் தொடங்கி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. 13 நாட்கள் வீறுகெட்ட சண்டை நீடித்தது. ஆனால் இருவரும் சோர்வடைவது கொய்யாதபடி போரிட்டனர். இவ்வாறு முடியாதென் என்று ஒரு நேரத்தில் இருவரும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நேரடியான யுத்தத்தை ஆரம்பித்தனர். சிறிது நேரம் சென்றபோது பீமன் தன்னுடைய வாள் கொண்டு ஜராசந்தனின் தலையை வெட்டினார்.
ஆனால் உடனே அந்த தலை மீண்டும் அவனைச் சேர்ந்து கொண்டது. பீமன் அவன் கைகளை வெட்டினார், கால்களை வெட்டினார், உடலின் நடுக்குத் தொடரை வெட்டினாரெனினும் உடனே உடல் பகுதிகள் ஒன்றோட ஒன்று இணைந்து விடுகின்றன. பீமன் இவரை எப்படி முற்றிலும் வெல்லுவது என்று குழப்பமடைந்தான். பீமன் கொடுத்த அடி ஜராசந்தனுக்கு துன்பமாக இருந்ததா இல்லையா தெரியவில்லை. ஆனால் ஜராசந்தன் எடுக்கும் ஒரு அடி பீமனின் உடம்பை வீக்கமடையச் செய்தது. ஏதாவது ஒரு வழி காண்பீர் கிருஷ்ணா என்று கேட்டபடி பீமன் கிருஷ்ணரை பார்த்தான். அப்போது கிருஷ்ணர் அப்படியே அருகிலிருந்த ஒரு இலையை எடுத்தார். அதை நெடுவாக இரண்டாக பிளந்தார். பின் அவை பிரிந்த இரு துண்டுகளையும் முற்றிலும் அப்பட்டமாக விலக்கி போட்டார். வலப்பக்கம் இருந்த பகுதியை இடப்புறமாகவும் போது இடப்பக்கம் இருந்த பகுதியை வலப்புறமாகவும் போது கைவிடும் விதத்தில் எடுத்தெறிந்தார். இதை பார்த்தவுடன் பீமனுக்கு யுத்தஞ்சேர்முறை புரிந்தது. ஒரே வேகத்தில் அவர் ஜராசந்தனை அப்படியே சிதைத்துவிட்டு தரையில் படுத்து தடம் கொண்டபடி ஜராசந்தனின் ஒரு காலின் மேல் தன் காலால் மிதித்து பிடித்து மற்றொரு காலினை பிடித்து சிலந்தி போல பிளந்து வெட்டினான். பிறகு அந்த இரு உடற்பகுதிகளையும் வலப்பக்கம் இருந்ததை இடப்புறத்திற்கும் இடப்பக்கம் இருந்ததை வலப்புறத்திற்கும் வேறு வேறு திசைகளுக்கு எரிந்து அங்கேயே புதைத்து விட்டான். அதனுடன் ஜராசந்தனின் வரலாறு முடிந்தது. ஜராசந்தன் சிறையில் அடைத்து வைத்திருந்த 99 அரசர்கள் மீண்டும் விடுதலை பெற்று வெளிவந்தனர். தங்களை காப்பவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்கள் அனைவரும் பாண்டவர்களுக்கு ஆதரவளித்தனர். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகவும் ஹியூஸ்பர்ச்சியூட்டும் கதையை ஒரு முறையாவது படித்தால் அது ஒரு மனிதனின் வாழ்வை முழுமையாக மாற்றிவிடும் என்று நீங்கள் நம்புவீர்களா? ஒருவேளை உங்களுக்கு மாங்கல்யமாய் அதே கதையை உங்கள் குழந்தைகளுக்கு படித்து வீண்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான பல கனவுகளையும் பண்புகளையும் படைக்கும் என்பதையும் நீங்கள் நம்புவீர்களா? இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் அல்லது எதிர்கொண்டிருக்கும் எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தேடினால் அதற்கான வழி ஒரே ஒரு கதையை படித்தாலே போதும் என்று கூறினால் அதையும் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், அது சாத்தியம். அந்த ஓர் கதையே மனித இன்றைய வரலாற்றில் சிறந்த வெளிப்பாடாக நம்மிடம் உள்ளது. அது மகாபாரதம். இந்த கதையை ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொண்டு நோக்கிலும் அதைவிட 100 மடங்கு சிறப்பாக அமையும். இது ஒரு சவால். விக்ரமாதித்தியின் சொற்களில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழுக்கதையும் 2 பகுதிகளாக புக் வடிவத்திலும் இபுக் வடிவத்திலும் அமேசான் மற்றும் 41 ஆன்லைன் கடைகளில் வாங்கலாம். இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. லிங்குகளை இந்த வீடியோவின் விளக்கப் பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் தருகிறேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏன் என்றால் இது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் முழு நூலகம்தான். ராஜசூய யாகம் நடத்த பெரும்பாலும் நாட்டின் ஒவ்வொரு அரசர்களும் பாண்டவர்களுக்கு ஆதரவு தர முனைந்தார்கள். பின்னர் அவர்கள் மீண்டும் இந்திரபிரஸ்தத்திற்கு பின்வந்து சேர்ந்தனர். இந்திரபிரஸ்தத்தின் கோட்டையின் உச்சியில் நின்றபடி அர்ஜுனன் இதன் சுற்றிலும் பறந்து விரிந்திருந்த காண்டவ வனத்தை பார்த்தான். அப்போது கிருஷ்ணர் அருகே வந்து, அர்ஜுனா, இந்திரபிரஸ்தம் சுற்றியிருக்கும் இந்த காண்டவ வனம் மிகவும் அழகாக இருக்கின்றதல்லவா என்று கேட்டார். ஆம் கிருஷ்ணா என்று அர்ஜுனன் அனுமதிப்பது போல் சொன்னதுடன் கிருஷ்ணர் எடுத்துரைத்தார். இப்போதே நீ இந்த காண்டவ வனத்திற்கெல்லாம் தீ வைத்துவிட்டு அங்கே உள்ள பறவைகள், விலங்குகள், அசுரர்கள், ராட்சாசர்கள், நாகர்கள் எதுவாக இருந்தாலும் ஒருவரையும் தவறவிடாமல் இன்று முழுவதும் அழித்துவிட வேண்டும். அர்ஜுனா, எந்த உயிரும் இந்த வனத்திலிருந்து உயிரோடு வெளியேற முடியாதபடி செய்ய வேண்டும். நாளை காலைக்குள் இந்த காண்டவ வனத்தில் பொடி சாம்பல்தான் இருப்பது மட்டுமே. அதை கேட்டு அசர்ந்த அர்ஜுனன், ஏன் கிருஷ்ணா, இந்த அளவுக்கு பெரிய ஒரு வனத்தை எப்படி நம்மால் அழிக்க முடியும் என்று கேட்டான். உடனே கிருஷ்ணர் அக்ரகத் தெய்வமாம் அக்னி தேவனை கூப்பிட்டார். அவர் முன் தோன்றி, அக்னி தேவா, யாகம், வேள்வி, ஹோமம் என்றெல்லாம் மனிதர்கள் அவர்கள் செய்த பாவங்களை உன்னிடம் விட்டுவிட்டு நீ அதை தாங்கிக் கொள்வதினால் உன் சக்தி குறைந்து கொண்டே போகிறது. உன் மாசை நீக்கிக் கொள்ள உன் முற்பட்ட வல்லமை மீளும் ஒரே வழி உன் தீ மூலமாகவே இந்த காண்டவ வனத்திலுள்ள மரங்களை எரித்து எடுத்து ஆற்றல் பெறுதல். ஏனென்றால் இராமாயண காலத்தில் ஹனுமான் சஞ்சீவனி மலையை எடுத்துச் செல்லும் போது பல விதைகள் இந்த காண்டவ வனத்துக்குள் விழுந்து வளர்ந்தன. அவற்றில் பல அற்புதமுள்ள மூலிகைகள் காணப்படும். இந்த மூலிகைகளால் இறந்தவர்களையே மீட்டு உயிர்ப்பிக்கலாம். எனவே இந்த காண்டவ வனத்தையே முழுவதுமாக எரித்து உன் மாசை போக்கி ஏற்று உன் முழு வலிமையையும் மீட்க என்று கிருஷ்ணர் சொன்னார். அதனுடன் அக்னி தேவன் ஒரே முறை ஒரு வெப்பமான சூரியனாக மாறி காண்டவ வனத்தையே கருகச் செய்தான். அந்த காட்டிலிருந்து வெளியேற நினைக்கும் உயிர் வாழ்வுகளை அர்ஜுனன் விலக்கி ஒழித்தார். ஆயினும் சில உயிர்களோ அர்ஜுனனுக்கு புலப்படாமல் தப்பித்து ஓடின. யார் யார் தப்பினார்களோ
அவர்கள் குருக்ஷேத்திர போரில் பங்கேற்கப் போகிறார்கள். அதை நாம் பின்னர் காண்போம். இவ்வாறு காண்டவ வனம் முழுவதும் அக்னி தேவன் எரித்து பின்பு அர்ஜுனன் அங்கிருந்த உயிர்களுக்கெல்லாம் தீர்வு கண்டார். அந்த காட்டில் ஒரு சிறிய பகுதிதான் மீதமிருந்தது. அந்த வழியாக ஒரு அசுரன் தப்பித்தோடுகிறார் என்று பார்த்த அர்ஜுனன் அவனை மடக்கினான். உடனே, அர்ஜுனா, ஓர் நிமிஷம் என்னை கேள், பின்பு என்னை தண்டித்தால் தப்பில்லை என்று வேண்டிக் கேட்டான். என் பெயர் மயாசுரன். நான் ஒரு அசுரன்தான். ஆனால் விஸ்வகர்மா விட அதிக ஆற்றல் உள்ள சித்தகலைஞன். உனக்காக நான் ஒரு மண்டபத்தை உண்டாக்கி தருகிறேன். இதுவரை எவ்வொருவராலும் உருவாக்கப்படாத மாதிரியும் இனி எவராலும் உருவாக்க முடியாத மாதிரியும் இருக்கும். அது நம் ஒரே அரசில் மட்டும் இருக்கலாம். அதனால் உன் புகழ் பரவி பெருகும். எனக்கொரு வாய்ப்பு தந்து உயிரை பாதுகாத்து கொள்ள விடு என்று அவன் பணிவாக கோரினான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோட்ல உள்ள உள்ளடக்கம் வேற லெவலாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. மறுபடியும் வரும் சனிக்கிழமை அதே நேரத்தில் சந்திப்போம். நான் தான் எழுதி கொண்டிருக்கும் மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். லிங்குகளை இந்த வீடியோவின் விளக்கப் பகுதியில் கொடுத்திருக்கிறேன். அதேபோல் என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வாரம் வரை காத்திருங்கள். டில் தேன், டேக் கேர், பாய்.